ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்திகளை, இந்த தேவ வார்த்தைகளை யூடியூப் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக கேட்கிறதான, கவனிக்கிறதான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல இனிய நாமத்தில் மீண்டும் ஒரு விஷை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் உங்களுக்கு சதா காலங்களிலும் ஒரு குறையில்லாமல் கிடைக்கும்படியாகவும் நான் ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாய் இயேசு ஒருபோதும் ஒருவருக்கும் ஒரு குறை வைக்க மாட்டார். இயேசுவை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் தன்னை சார்ந்து தன்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் உதாசீனப்படுத்துகிற தேவன் அல்ல, அப்புறப்படுத்துகிற தேவன் அல்ல, வெறுக்கிறவரும் அல்ல. அவருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் நம்ம செய்தா போலும். அவர் பெரிய மலையை போன்ற, பெரிய மலையை குறித்து, மலையை சாதிக்கிறது போல பெரிய காரியங்களை நம்மளை செய்ய சொல்லல. ஆண்டவர் கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாயிருங்கள், யாவரும் சந்தோஷமாயிருங்கள், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது. இப்படி ஆண்டவர் பிரியமான சில காரியங்கள், பிரியமில்லாத பாவங்களை செய்யக்கூடாது. கர்த்தர் வெறுக்கிற பாவங்கள். இன்னைக்கு அநேகர் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல வேதம் வாசிக்கிறாங்க, கர்த்தருக்கு அதிகமா நன்றாக கொடுக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள அநேக விட முடியாத பாவங்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அநேகரிடத்துல கோபம், எரிச்சல், சண்டை, கோல் முட்டி விடுது. எப்போதும் வாழ்க்கையில எப்போதும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட, எதிராளிகளிடத்துல சண்டை போட்டுக்கொண்டே காலத்தை கழிப்பது, வழக்குகள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, இப்படி பல காரியங்களிலே அலைந்து கொண்டே, தெரிந்து கொண்டே, மற்றவர்களை அலைக்கழித்து கொண்டு, மற்றவர்களை அலைய விடுகிறது, மற்றவர்களை துக்கப்படுத்துகிறது, துன்பப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு நாளும் பிரியமே கிடையாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த வழியெல்லாம் கூடுமான வரைக்கும் நம்ம விலக்கி, நம்ம சமாதானமாய் உண்மையாக, ஸ்தோத்திரம், அதான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் என்று சொன்னார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தணும், கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். அப்படின்னா தினந்தோறும் வேத வாசிக்கிறது கர்த்தர் பிரியப்படுகிறார், தினந்தோறும் செபிக்கிறதுல கர்த்தர் பிரியப்படுகிறார், தினந்தோறும் கர்த்தரை நோக்கி பார்ப்பதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார், எல்லாரையும் சிநேகிக்கிறதுல கர்த்தர் பிரியப்படுகிறார், எல்லாரையும் அன்போடு பார்க்கிறதுல கர்த்தர் பிரியப்படுகிறார். ஜாதி, மதம், இனம், மொழி பார்க்காமல் எல்லாரையும் தன்னுடைய உறவுகளாக, நண்பர்களாக, உடன்பிறப்புகளாக போல, சகோதரனாக, சகோதரியாக நம்ம யாரெல்லாம் நேசிக்க விரும்புகிறோமோ இதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற காரியம் என்பது இப்படிப்பட்ட காரியங்கள் தான். கர்த்தரை நம்ம இந்த வழிகளிலே நம்ம எல்லாரையும் நேசிக்க கத்துக்கிடணும், எல்லாரையும் நேசிக்கணும், நம்முடைய சத்துருக்களை நேசிக்கணும், நம்முடைய பகையாளிகளை நேசிக்கணும், நமக்கு விரோதமானவர்களை நேசிக்கணும், நமக்கு விரோதமாக என்ன துரோகம் பண்ணினாலும் சரி அவர்களையும் நேசிக்கணும். அவர்கள் யார் என்ன செய்தாலும் அவர்கள் செய்ததுக்குரிய பலன் நிச்சயமாய் அறுவடை செய்வார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. எதை விதைத்தார்களோ அதையே அறுப்பார்கள். அப்படி இருக்க நாம ஏன் மற்றவர்களை பகைக்க வேண்டும், விரோதிக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும்? அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நம்ம எல்லோரையும் நேசிப்போம், எல்லோரிடத்திலே அன்பு காட்டுவோம், கர்த்தரை பிரியப்படுத்துவோம், கர்த்தரை சரியாக தேடுவோம், ஆண்டவருக்கு உண்மையாயிருக்க விரும்புவோம். பீடி, சிகரெட்டு, புகையில, குடிப்பழக்கங்கள், இப்படி பல வேஷித்தனங்கள், வெற்றாரங்கள், காம விகாரமான காரியங்கள், இச்சைகள், மோகங்கள், இப்படி பல தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை எப்பொழுதெல்லாம் விட்டு தெய்வ பயத்தோடு கர்த்தரை தேட விரும்புகிறோமோ
அப்பொழுது கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுகிறார், அப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறார். அந்த சூழ்நிலையில இருக்கிறவர்கள் தேவனை எப்பொழுதெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவரை நாம சந்தோஷப்படுத்துகிறோமோ பிரியப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்ம கூப்பிடுகிற நேரமெல்லாம் எனக்கு பதில் கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையில இருந்து, எந்த விதமான நெருக்கத்தில இருந்து, எந்த விதமான போராட்டத்தில இருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் சரி, நீங்க எந்த நிலைமையில இருந்து கூப்பிட்டாலும் சரி, ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். தேவன் விரும்புறதெல்லாம் உண்மையா இருக்கணும், பயத்தோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியோடு இருக்கணும், நேர்மையா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பு காட்டணும். இன்னைக்கு அநேக காரியங்கள் பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில துன்பம், துயரங்கள். ஒருவேளை நீங்க நல்லவர்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க நல்லவர்கள் தான், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த துன்பத்தின் மத்தியிலும் நீங்க கர்த்தரை நோக்கி தேடுகிற என்னாலும் தேடிக்கொண்டே இருங்க. நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, போராட்டங்கள் இருந்தாலும் சரி, வியாதிகள் இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, வெறுமைகள் இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஒரே நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, ஒருவேளை அநேகரால ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், மறக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும், ஏன் தனிமையில் இருந்தாலும், கண்ணீரே வாழ்க்கையே என்று சொல்லி தீர்மானித்திருந்தாலும், ஒருவேளை நான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று கூட நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தான் சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்தார். உங்களுக்காக தான் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு அளவுக்கு அதிகமாய் உங்களையும் என்னை நேசிக்கிறார் தெரியுமா? அந்த அப்பாவை நீங்களும் நானும் நேசித்து பார்த்தால், அந்த இயேசுவின் அன்பை ருசித்து பார்த்தால், அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாய் நேசித்தால், நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. உங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. ஆண்டவர் நல்ல ஆயுசு நாட்களை தருவார். மருந்து, மாத்திரைகள், மருத்துவர்கள் எல்லாம் உங்களை கைவிட்டுறலாம். ஏன் இந்த உலகம் கூட உங்களை கைவிட்டுறலாம், வெறுத்துடலாம். வழியே இல்லை, என்னை காப்பாற்றவே முடியாது, இனி உன் பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்கவே முடியாதுன்னு சொல்லி நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். ஒருவேளை உங்களை நீங்க நம்பியிருக்கிறவங்க தீர்மானித்திருக்கலாம், இனி இவனை காப்பாற்றவே முடியாது, இவனை மீட்கவே முடியாது, இவனை தூக்கி விடவே முடியாது, இனி இவன் எழுந்திருக்கவே மாட்டான் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்துல மாம்சத்துல மனுஷீகத்துல இந்த உலகத்துடைய சூழ்நிலையை பார்த்து தீர்மானம் பண்ணலாம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் அப்படி நினைக்கிறதில்ல. என் பிள்ளை எப்படியாவது நான் தூக்கி விடணும், எப்படியாவது என் பிள்ளையை விடுவிக்கணும், எப்படியாவது என் பிள்ளைக்கு நான் சுகத்தை கொடுக்கணும், எப்படியாவது என் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளை வாழ வைக்கணும் என்று சொல்லிதான் இயேசுப்பா விரும்புறாங்க. அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நோக்கி நீங்க போய் ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது, விரிசல்கள் இருக்கிறதா, தொலைதூரமான காரியங்களா இருக்கிறதா? நெருங்கி பாருங்க. யேசுப்பாவிடத்துல நெருங்கி பாருங்க. இயேசுவை நம்பி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். பிதாவாகி தேவனுடைய அன்பினால உங்களை நிரப்புவார். அவருடைய கிருபை உங்களுக்கு பூரணமாய் வெளிப்படும். அவருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் வெளிப்படும். ஐயோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ என்று கண்ணீர் வடித்து கதறி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக அவருடைய அன்பு கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் உங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உங்க கூட தான் இருக்கிறாருங்க. உங்க குடும்பத்தோடு இருக்கிறார், உங்க பிள்ளைகளோட தான் இருக்கிறாரு. உங்க கூடவே 24 மணி நேரமோ நீங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த பயணத்தில் இருந்தாலும், எந்த விதமான படுக்கையில இருந்தாலும், எந்த விதமான பலவீனத்தில் இருந்தாலும், எந்த விதமான கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த விதமான நஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாங்க. இயேசு உங்க கூடவே தான் இருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம்
34வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? நீங்களாக்கி விடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நீதிமான்களைப் போல வாழ்ந்தோம் என்று சொன்னால், நீதிமான்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய உபத்திரவங்களில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு அப்படிதான் உங்களை என்னை பார்க்க விரும்புகிறார். நீங்களும் நானும் நீதிமான்களுடைய அடிச்சுவடுகளில பயணிக்கிறோமா? நீதிமான்களைப் போல வாழ விரும்புகிறோமா? நீதிமானாய் ஜீவிக்கணும்னு ஆசைப்படுறோமா? அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறாராம். ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு நீதியான காரியங்களே வாழ்க்கை முழுவதும் செய்யலாம், ஆனா உபத்திரவங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு, 19வது வசனத்துல சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் இடத்தில் நின்று அவனை விடுவிக்கிறார். ஒருவேளை நீங்கள் நீதிக்கு உண்டான காரியங்களை செய்யலாம், நீதிமான்களைப் போல வாழலாம், உண்மையாய் வாழலாம், உத்தமமாய் வாழலாம், நேர்மையா வாழலாம். யாருக்குமே நான் துரோகம் செய்யல, யாருக்குமே நான் தீங்கு செய்யல, யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யலன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீங்க வாழலாம். நல்லா ஜெபிக்கலாம், நல்ல வேதம் வாசிக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு கூட ஒருவேளை நெருக்கடிகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, ஆனால் அவைகளில் இருந்து கூப்பிடுகிற வேளையிலே அவர் தப்புவிக்கிறார் என்று சொல்லுகிறார் தாவீது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நீதிமான்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உடைய பெற்றோர், உடைய உடன்பிறப்புகள், உடைய குடும்பங்கள் நீதிமானுடைய குடும்பத்தை போல ஒருவேளை இருக்கலாம். உண்மையாக, உத்தமமாக, பயத்தோடு, பக்தியோடு, நேர்மையாக வாழலாம். இப்படிப்பட்ட வாழுகிற குடும்பம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்கிற உங்க குடும்பத்துல கூட ஒருவேளை அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், பலவிதமான கலக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுகிற வேளையில நிச்சயமாய் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்களை கர்த்தர் நீக்கி விடுகிறார். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீக்குவதற்கு வல்லவராகவே இருக்கிறார். உங்கள் கஷ்டங்களை போக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் சொல்றேன், ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார், உடைய குடும்பங்களை வாழ வைப்பார். தாழ்ந்து போன நிலையில, வீழ்ந்து போன நிலையில இருந்தாலும் சரி, நிச்சயமாய் எல்லா துன்பங்களில் இருந்து உங்களை மீட்டு கர்த்தர் நிச்சயமாய் வாழ வைப்பார். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உடைய கவலைகள் உங்கள் கவலைகள் எல்லாம் நீக்கப்படும், உடைய வேதனைகள் எல்லாம் நீக்கப்படும். இயேசு உங்க பட்சத்துல இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். நிச்சயமா நீங்களும் சாதிப்பீங்க, நீங்களும் சாதனையாளர்களாக மாறுவீங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் நீதிமானுடைய பாதையிலே பயணிக்கிற பொழுது, நீதிமானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற வேளையில, நீங்கள் நீதிமானுடைய சந்ததியாய் மாறுகிற வேளையில, நீதிமானை போல மாறுகிற வேளையில, வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல சுளைத்திருப்பான் என்று சொல்லி. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு என்று சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய துன்பங்களில் இருந்து அவன் என்னை நோக்கி நீதிமான் கூப்பிடுகிற வேளையில நான் அவனை விடுவிப்பேன். எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா துயரங்களுக்கும் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று கர்த்தர் சொன்னது போல உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும், உங்களுடைய சந்ததியினுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி பொத்தலான பையிலே போடுகிற அனுபவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நல்ல சம்பாதிக்கிறோம், எல்லாம் இருக்கிறது, ஆனா நிம்மதி இல்லை, ஆனா சந்தோஷம் இல்லை, எல்லாம் இருந்தும் மனசமாதானம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவன் தன் குமாரனை உங்களுக்காகவே சிலுவையில கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்தாரே, அந்த ரத்தம் இன்னைக்கு உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் குணப்படுதலை விரும்புகிறார்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் உண்மையாய் தேட ஆரம்பித்தால், கர்த்தரை பக்தியோடு தேட ஆரம்பித்தால், கர்த்தரை பயத்தோடு தேட ஆரம்பித்தால், கர்த்தரை பரிசுத்தத்தோடு தேட ஆரம்பித்தால், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் எல்லா துன்பத்துக்கும் உங்களை விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கிற வேளையிலே, ஆண்டவரே உன் பட்சத்திலே நீ ஆண்டவரை நினைத்து பாரும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிள்ளைகளை, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. எல்லா கஷ்டமும் மாறும், எல்லா பிரச்சனையும் மாறும். உங்க கண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவர் உங்கள் துயரத்தை எல்லாம் மாற்றுவார், உங்க வேதனையெல்லாம் மாற்றுவார். கவலைப்படாதங்க. ஐயோ இப்படியெல்லாம் நடந்து விடுமோ என்று கலங்கி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? எதுவுமே நடக்காதபடிக்கு, நீங்க பயந்த காரியம் ஒன்று நடக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு சமாதானமான முடிவுகளை தருவார், சந்தோஷமான பதிலை தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு நீதிமானுக்குள்ள துன்பத்தை எல்லாம் மாற்றினது போல ஆண்டவர் உங்களுடைய துன்பத்தை எல்லாம் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய துயரங்களை எல்லாம் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எல்லா கடன் வியாதி எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நல்ல தூக்கத்தை கொடுப்பார், நல்ல நடமாட்டத்தை கொடுப்பார், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பெயரை பெருமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை யாரெல்லாம் ஏளனமாய் கேவலமாய் அற்பமாய் பேசினார்களோ, அதே நாவுகள் உன்னை புகழும்படியாக, அதே நாவுகள் உன்னை போற்றும்படியாக, அதே மனுஷர்களை மதிக்கும்படியாக கர்த்தர் உன் எல்லா துன்பத்தையும் மாற்றுவார், உன் எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் மாற்றுவார். தேவ பிள்ளையே, உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் கவலைகள் மாற்றப்படும். தேவ பிள்ளை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீதிமானுடைய துன்பங்கள் ஆண்டவர் மாற்றுகிறது போல, அவன் கூப்பிடுகிற வேளையில அவனுடைய துன்பங்கள் எல்லாம் கர்த்தர் அவனுடைய உபத்திரவங்கள் எல்லாம் நீக்குவது போல, நீங்க கூப்பிடுகிற வேளையில நிச்சயமா இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கிற வேளையில, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற வேளையில உங்களுடைய எல்லா துன்பங்களும் உபத்திரவங்களும் மாறும். தேவ பிள்ளைகளை, அந்த மாற்றத்துக்காக தானே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களே, உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்க வாழ்க்கையில நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. நிச்சயமாய் ஒரு லக்கை அடைவீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு பெரிய ஸ்தானத்தை அடைவீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ வெற்றியாளராய் மாறுவாய். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். எப்பொழுது என்று சொன்னால், நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுவாயா? இன்றைக்கு ஆண்டவரை சார்ந்து நிற்க விரும்புவாயா? இன்றைக்கே சார்ந்து நிற்க விரும்புவாய் என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விரக்தியான நிலையும் கர்த்தர் மாற்றி, உன் வாழ்க்கையில வறட்சியெல்லாம் மாற்றி, விரக்தியை மாற்றி, மன சோர்வுகளை மாற்றி, சந்தோஷத்தையும் நிறைவும் கர்த்தர் கொடுப்பார். உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். வறுமை மாறும், தரித்திரம் மாறும், வெறுமைகள் மாறும், வியாதிகள் மாறும், கடன்கள் மாறும், கஷ்டம் மாறும், கண்ணீர் துடைக்கப்படும். தேவ பிள்ளையே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஏராளமாயிருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறது போல உங்களை, உங்கள் சந்ததிகள், உங்களுடைய பிள்ளைகளையும் நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இதோ என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. அவரை சரியாய் தேட ஆரம்பித்தீங்கன்னா, அவரை சரியாய் பிடித்துக் கொண்டீங்கன்னா, அவரை சரியாய் அவரிடத்துல உறவாட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் இயேசுவா உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்களை விடுவிக்கவே விடுவிப்பார். நிச்சயமா எல்லா துன்பங்களுக்கும், உங்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை தப்புவிக்க வல்லவராகவே இருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். தேவ பிள்ளையே, வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ? வாழ்நாளிலே அதிகமாய் நான் வேதனை அனுபவிக்கிறேன், வாழ்நாட்களிலே நான் அதிகமாய் துன்பத்தை அனுபவிக்கிறேன், வாழ்நாட்களிலே நான் அதிகமாய் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், ஒரு நன்மையை நான் காணவில்லையே, ஒரு அற்புதத்தை நான் காணவில்லையே, ஒரு அதிசயத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டு காலங்களை கடத்திக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவல்லையே, கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நான் செய்வேன். நான் உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்து நான் உன்னை வாழ வைப்பேன் என்று
என்று சொல்லுகிறார். பிரிந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒன்று சேர்ந்து வாழ வைப்பார். திருமண காரியங்களை தடைகள் எல்லாம் நீக்கி திருமணத்தை வாய்க்க செய்வார். நல்ல குழந்தை வாக்கியங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ விரும்புகிற பிள்ளையை கர்த்தர் கொடுத்து உனக்கு ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தலைமுறைகளை நீ காண்பாய். உன் வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது, மரணம் உன்னை மேற்கொள்ள முடியாது. மரண பயங்களை உன்னை விட்டு எடுத்து போடுவார். மரண கலக்கங்களை உன்னை விட்டு விலைக்கு போடுவார். உனக்கு இருக்கிற எல்லா துன்பங்களையும் கர்த்தர் மாற்றுவார். தேவ பிள்ளையே, ரெண்டுக்கும் கலங்க வேண்டாம். இயேசுவை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் நேசிக்க பழகுங்க. ஆண்டவருக்கு உண்மையாய் நல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது நல்ல ஊழியக்காரர்களுக்கு ஊழியங்களுக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்கு அதை திருப்பி கொடுப்பார். நம்ம கொடுக்கிறதுக்கு திராணி இருக்கிற பொழுது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஊழியத்தை தாங்கணும் என்று சொன்னால், ஊழியக்காரரை வெறுமையாய் விடாதபடிக்கு ஊழியக்காரனுக்கு உதவிகரத்தை நீட்டுவோம் என்று சொன்னார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பெருக்கப்படுத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுத்தால் மாத்திரம் வாங்கு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்றுதான் எழுதுகிறார். யாரெல்லாம் உற்சாகமாய் கொடுக்க விரும்புகிறார்களோ அவர்களிடத்துல தான் ஊழியக்காரன் காணிக்க வாங்கணும்னு சொல்றாரு. என் அன்பு தேவ பிள்ளை, பல பகுதிகள் பல காரியங்கள் இருக்கிறது. தேவனை பிரியப்படுத்துவது. ஆண்டவரை நீங்க பிரியப்படுத்துங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார். நல்ல வாகனங்களை கொடுப்பார். நிலங்களை வாங்க செய்வார். நிச்சயமாய் வீடு வாசலை கட்டி குடியிருப்பீங்க. இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுப்பார். இழந்து போன பொருட்கள், இழந்து போன நிலம்பொருட்கள், வாகனங்கள் எல்லாம் திருப்பி கொடுப்பார். இழந்து போன சந்ததியை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். தேவ பிள்ளையே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உன் கண்ணீர் இப்பொழுதே துடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ உன் பட்சத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது. உன் பட்சத்திலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வராதா? என் குடும்பத்திலே மாற்றம் வராதா? என் கணவருடைய வாழ்க்கையில மாற்றம் வராதா? என் மனைவியிடத்திலே ஒரு மாற்றம் இருக்காதா? என் பெற்றோரிடத்திலே மாற்றம் இருக்காதா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உடைய ஏக்கங்களுக்கு, உடைய கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவே, நீங்க மாத்திரம் போதும் ஐயா. நான் எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட வைக்கேன். இனி மனுஷங்கிட்ட போய் நான் சொல்லி புலம்ப மாட்டாண்டவரே, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். உம்மோடு கூட மட்டும் தான் நல்ல உறவாடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய உறவை நீங்கள் இன்னும் உறுதிப்படுத்திக் கொண்டீங்கன்னா, இயேசுவா உங்களை வாழ வைக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை உயர்ந்த வல்லவராக இருக்கிறார். உங்க கூடவே இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருக பண்ணுவார். நிச்சயமாய் நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை நல்லபடியாக வாழ வைக்கிற தெய்வம் உங்க கூடவே இருக்கிறார். எல்லா உபத்திரவங்களையும் ஆண்டவர் போக்குவார். நீதிமானை போல நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. பிதாவே எங்களுக்கு இறங்குங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நல்லா எப்போது நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் வேதத்தை வாசித்து பாருங்க. எப்போது வேதத்தை வாசிங்க. நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுதெல்லாம் நன்மை செய்யுங்க. ஏழைகளுக்கு இறங்குங்க, எளியவர்களுக்கு இறங்குங்க. நன்மை செய்ய கைகளை நீட்டுங்க, முன்கரத்தை நீட்டி பாருங்க. இயேசு உங்களுக்கு முன்னால கடந்து வந்து பெரிய காரியங்களை திருப்பி கொடுப்பார். நீங்க செய்த நன்மைகள் எல்லாம் பல மடங்கு உங்களுக்கு கர்த்தர் திருப்பி கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தருக்காக நீங்க மனப்பூர்வமாய் கொடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை மனப்பூர்வமாக நீங்க கொடுத்த காரியங்களை பல மடங்காய் திருப்பி கொடுக்கிறவர். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. உங்களுடைய சிந்தனையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். உங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் மாற்றி எல்லா உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவர். நீதிமானை போல் ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார். நீதிமானை போல உங்கள் சந்ததிகளை செழிக்க பண்ணுவார். உங்கள் சந்ததிகள் எல்லாம் செழிக்கும். உங்கள் சந்ததிகள் எல்லாம் பெருகும். உங்களுடைய குடும்பம் பழுகி பெருகும். ஐயோ, சந்ததி வாரிசு இல்லையே, சந்ததி இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு சந்ததியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வாரிசுகளை கொடுப்பார். நிச்சயமாய் கர்த்தர் பெருக பண்ணுவார். உன் உபத்திரங்களும் துன்பங்களும் தைரியங்களும் உன்னை விட்டு மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் உங்களை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்க வேதனைகள் எல்லாம் மாறும். பிள்ளிசுடைய மாந்திரிக செய்வனை ஏவலின் கிரியைகளில் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த வியாதிகளும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த இடத்திலும் உங்களை ஆண்டவர் துக்கப்படுத்த மாட்டார். நீங்க நீதிமானை போல கர்த்தரை நோக்கி சார்ந்து நின்று பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயம், கண்களை மூடுவோமா?
கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமான நல்ல பரலோக பிதாவே, நீதிமான்களுடைய கூப்பிடுதலை கேட்டு எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவனை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அது மாத்திரமல்ல, நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, ஆனாலும் அந்த துன்பங்களில் இருந்தும் அவனை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் துன்பங்களும் எல்லா கண்ணீரும் துடைக்கப்படட்டப்பா. எல்லா வியாதிகளும் எல்லா ஆண்டவரே நோய்களும் தீரட்டும் ஆண்டவரை, நீங்கி போகட்டப்பா. நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும், வறுமை எல்லாம் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே, கஷ்டங்கள் வறுமை வெறுமை எல்லாம் மாறட்டும். கடனிலிருந்து விடுதலை கொடுங்க, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுங்க, பிள்ளி சூனிய மாந்திரிக செய்வனை சாபத்தில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்கப்பா. எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத வழிகளில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா. பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக, நல்ல குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சந்ததிகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனை, சந்தானத்தை கொடுப்பீராக, சந்ததிகளை கொடுப்பீராக, வாரிசுகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நல்ல நிலம்பலங்களை கொடுப்பீராக, நல்ல வாகனங்களை வாங்க உதவி செய்வீராக, நல்ல வருமானத்தை கொடுப்பீராக. நல்ல ஆண்டவரே தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிங்க, வேலை வாய்ப்புகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. வருமானத்தை பெருக பண்ணுங்க, கைத்தொழிலை ஆசீர்வதிங்க, விவசாயங்களை ஆசீர்வதிங்க, வெள்ளாமைகளை ஆசீர்வதிங்க, மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க. வாகன தொழில் வியாபாரங்கள், என்னென்ன தொழில் என்னென்ன வியாபாரங்கள் உண்டோ அத்தனையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறிய வேலை பெரிய வேலை என்று இல்லாமல் எல்லா வேலைகளை எல்லா வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கடனிலிருந்து வட்டியிலிருந்து ஆண்டவரே நீங்க உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கண்ணீரிலிருந்து, கவலையிலிருந்து, துக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து ஆண்டவரே நீங்க விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. வேதனைகளை மாற்றி போடுவீராக, படுக்கையை மாற்றி போடுவீராக, நடமாட செய்யுங்கப்பா. உறுப்புகள் எல்லாம் செயல்படட்டும் ஐயா. மண்டலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சுகம் இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு உறுப்புகளிலும் சுகம் இருக்கட்டும் ஐயா. செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன உள் உறுப்புகளில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. எல்லா கட்டிகளும் மறைந்து போகட்டும் ஐயா. எல்லா வேதனைகளும் மறைந்து போகட்டும் ஐயா. மருத்துவராலும் மருந்துவர்களாலும் கைவிடப்பட்ட நோய் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே சுகம் உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய தலைமகளாலே சுகம் உண்டாகட்டும் இயேசுவே. உம்முடைய கிருபையினாலே எல்லா கஷ்டங்களும் மாறட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உங்க வாழ்க்கையில கண்ணீர் துடைக்கப்பட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. பிரிந்து இருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஐயா. எல்லா பிரிவினையின் ஆவிகள், எல்லா சண்டைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. எல்லா வழக்குகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. நல்ல தீர்ப்புகள் கிடைக்கட்டும் ஐயா. ஓ நிலங்களை பெற்றுக்கொள்ளட்டு ஆண்டவரே. அப்பா தகப்பனை, தாங்கள் இழந்து போன பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டு, மீட்டுக் கொள்ளட்டு ஆண்டவரே. வீடு வாசல் நிலம் வளங்கள் பொன் பொருளை எல்லாம் மீட்டுக் கொள்ளட்டு ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, கோணலானவைகளை செவையாக்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவருடைய துன்பங்கள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற அப்பா, இதில் கலந்து கொள்ளுகிற அப்பா, இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் வாழ வைக்க முடியாது செபிக்கிறையா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா, அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா, திருமணங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனை, சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறட்டும் ஐயா. உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் மறைந்து போகட்டும் ஐயா. அப்பா தகப்பனே, எந்தெந்த பகுதிகளில் பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் எல்லா வேதனையும் ஆண்டவரே வழிகளோ நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்ல இன்பமான தூக்கத்தை கொடுங்க, நல்ல நடமாட்டத்தை கொடுங்க, நல்ல விடியலை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஆகாரம் புஷிக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. சிறுநீர் பிரச்சனை நீங்கி போகட்டும் ஐயா. கள்ள அடப்புகள் நீங்கி போகட்டும் ஐயா. மோசன் பிரச்சனை நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள், தலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. கர்ப்ப பையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. ஓ கிட்னி பிரச்சனை எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, முதுகு தண்டுவட பிரச்சனை, கால் மூட்டு வலி பிரச்சனைகள், கைகளில் இருக்கிற தோள்பட்டையில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் ஐயா. மூளை நரம்புகளிலே அப்பா தகப்பனை, தலையில இருக்கிற பிரச்சனைகள், கண்களில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. வாய்களுக்குள் ஆண்டவரே நாவில் இருக்கிற பிரச்சனை எல்லா, பல் பிரச்சனை, காது பிரச்சனை எல்லாம் ஆண்டவரே மறைந்து போகட்டும் ஐயா. உள்ளம் கால்களில் இருக்கிற பிரச்சனைகள், விரல்களில் இருக்கிற பிரச்சனைகள், தோல் சர்ம வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே.
தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, கேன்சர்ல இருந்து சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, டிபி வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பீராக. அல்சர்ல இருந்து ஆண்டவரே சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஃபைல்ஸ்ல இருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, தீராத வயிற்று வலியிலிருந்து ஆண்டவரே, வயிற்று போக்கில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, இருதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எல்லா சுவாச கோளாறு நீங்கட்டும் ஆண்டவரே. நல்ல சுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உணவு உண்ண முடியாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஆண்டவரே நீங்கி போகட்டும் ஐயா. யூரியா பிரச்சனை ஆண்டவரே, ஓ தகப்பனே, எல்லா சுகர் பிரச்சனை எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடு. எல்லா துன்பங்களையும் மாற்றும் அப்பா. எல்லா உத்தரவுகளில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா. வீடு வாசலை கட்டி குடியிருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வருமானங்கள் ஆண்டவரே, பணங்கள் எல்லாம் வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வரட்டும் ஐயா. தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா. கர்த்தாவே, எல்லா கடனிலிருந்து விடுதலை கொடுங்க. எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. எல்லா கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டட்டும் ஆண்டவரே. நஷ்டங்கள் எல்லாம் ஈடுபடட்டும் ஆண்டவரே. வியாபாரங்களை, தொழில்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. படிப்பை ஆசீர்வதியோ. மேற்படிப்புக்கு ஆசைப்படுகிற பிள்ளைகள் மேற்படிப்பை ஆசீர்வதிங்க. பண தேவைகள், படிப்புக்கு உண்டான பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்கு வேண்டிய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, மேற்படிப்பை ஆசீர்வதிங்க. பள்ளி படிப்பை ஆசீர்வதிங்க. எல்லா கொள்ளை நோய், கொடிய வியாதி, கொடிய வைரசுகளுக்கெல்லாம் எல்லோரையும் நீர் விலைக்கு காத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருமலிலிருந்து, சளியிலிருந்து, தீராத காய்ச்சலிலிருந்து, தீராத தலைவலியிலிருந்து, வயிற்று வலியிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. சரீரத்தில், சருமத்தில் இருக்கிற ஊரலெல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே. நல்ல சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் ஆண்டவரே, விடுதலையும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வாழ வைங்கப்பா. வாழ்க்கையில நிம்மதியாய் வாழட்டப்பா. சந்தோஷமாய் செழிப்பாய் வாழட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்க இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே எல்லா உபத்திரவங்களையும் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.